மையானத்தில் தான் தெய்வங்கள் குதிக்கொள்வாங்க. அப்போது அதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தெய்வத்தை இருக்கிற இடத்த வச்சு புதையலுக்குதுன்னு இவங்களுடைய மனசை வீக் பண்ணி கிட்டத்தட்ட பல லட்சம் மோசடி பண்ணுறாங்க. ஒரு வீட்டான வந்து புதையல் இருக்குன்னு இவங்களுக்கே என்னன்னுவாங்க, கனவுல வந்து எனக்கு இங்கே காமிச்சிச்சு, பேசிச்சு, இதெல்லாம் இவங்களே சொல்லி இவங்களே அவனை ஊசி பேத்து விட்டுறாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஃபோன் கால் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? உங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன், நீங்களே பேசுங்க. உங்களுக்கு உண்மையாகவே புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி மண்ணுக்குள்ளே இருந்து சட்டிலாம் எடுத்தாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லியிருந்தாங்க. வீட்டில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து மாந்திரிக்காரர் அவர் பார்க்கும்போது புதையல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னு சொன்னார். சரி, அப்படி புதையல் இருக்குதுன்னா எடுக்க முடியுமானா நான் எடுத்து தரேன்னு சொன்னார். எடுக்கும்போது தான் அவர் அந்த மாதிரி ஒரு 3 சின்ன சின்ன இது சொம்பு மாதிரி பெருசு பெருசாக வர மாதிரி காட்டினார். ஆனால் 3 வர மாதிரி மேலே காட்டினாரு. 1 தான் எடுத்தாங்க மேலே. 1 எடுத்துட்டு அதோட அதை நிறுத்திட்டு 1 வந்து அப்படியே துணி போட்டு கட்டி வந்து முதல்ல இது கடல்ல விட்டுட்டு அப்புறம் தான் அதை எடுக்கணும்னு சொல்லி கடல்ல எடுத்துட்டு போயிட்டு போட்டுட்டாங்க. ரெண்டாவது அதெல்லாம் எடுக்கலாம்னாக்கா அவங்க எடுக்க சம்மதிக்கல. நீங்க இதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவு பண்ணிருந்தீங்க சார்? இது ஒரு வித்தை இருக்கு. இந்த வித்தையை வந்து கண் முன்னாடியே எடுத்து காமிச்சிட்டு நிரூபிச்சுட்டு ஒரு 10 நாள் போயிட்டு அவர் 10 நாள் போட்டு ஏமாற்றும். ஒரு பாத்ரூம் குழி எடுக்கும் போது கூட புதையல் கிடச்சிச்சு. எந்த மந்திர தந்திரம் பண்ணி வந்துச்சு, அது என்னமே இல்லாமல் வந்துச்சு. இல்லை, அப்படி ஒரு பிரார்த்தம் இருக்குன்னா. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிக குருஜி கே வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ நாங்கள் சில விஷயங்கள் கேள்விப்படுறோம். சரி, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து மாந்திரிகர்கள் அவங்களா வந்தோ இல்லை நம்ம எதனா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மாந்திரிகர்கள் கிட்ட போகும்போதோ இந்த மாதிரி உங்களுடைய கட்டப்படி இல்லைனா உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி புதையல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா புதையல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை பண்ணிங்கன்னா இல்லை வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணிங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பலாமா? நிச்சயமாக நம்புகிற மாதிரியும் இருக்கும், நம்பாத மாதிரியும் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு காலத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய சாமியார்கள் வந்து உருவாயிட்டு இப்போ பாமர மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கால்வாசி யாரை பிடிக்கிறாங்கன்னா, யார் மேலே தெய்வம் அருள் இருக்கோ அவங்க வீட்டை தான் குறி வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க நம்பிடுறாங்க ஈஸியாக. இல்லை ஏதாவது ஒரு வீக்னஸ் நம்ம சொல்கிற பேசி கேட்குறாங்க பாரு, அந்த மாதிரி பாமர மக்களும் நம்பிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயம் வீட்டுக்கு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு ஓமமோ அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டில் புதையல் இருக்குது இவங்களே சொல்லிடுறது. புதையல் இருக்குது, இந்த புதையல் இருக்குன்னா நீங்கள் வந்து லைட்டு போட்டால் அந்த பீஸ் போகும், அந்த இடத்துல இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களும் நம்பிடுவாங்க. சரி, நம்பிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இது 3 பூஜை பண்ணணும். இந்த 3 பூஜை பண்ணணும்னா ஒன்று வந்து வசி பூஜை பண்ணணும், ஒன்று இலப்புற பூஜை பண்ணணுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரிங்க ஊங்கொட்டிக்குவாங்க. ஏன்னா ஒன்று என்னன்றாங்க, இவங்க பார்த்த உடனே இந்த அண்டாண்டாவோ இருக்குது, தங்க கட்டி இருக்குது, காயின் இருக்குது, சிலை இருக்குது, இப்படிலாம் சொல்ல சொல்ல மனுஷனுக்கு என்னாக ஆசை வந்துடும். இதெல்லாம் ஆசையை தூண்டி விட்டுறாங்க. தூண்டி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இது முதல் செலவு வந்து என்ன பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆகஸ்ட் பண்ணி இதை கட்டு போடணும்னு சொல்லுவாங்க. கட்டு போட்டு நம்ம இதை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா நகர்ந்துடும் ஆன்வாங்க. ஏன்னா பாமர மக்களுக்கு தெரியாது. ஏன்னா கட்டு போடணுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு நான் கட்டு போட்டு இந்த இடத்துல வர வச்சிட்டேன்றாங்க. அப்போது வர வச்சுட்டுன்னு இவங்க சொல்லிடுவாங்க. சரி, ஒரு பூஜைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட்டை கேட்பாங்க. ஒரு ஏதோ சில பேர் 5 லட்சம் 1 லட்சம் இந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க. அப்படி பண்ணினுக்கும் போது இப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்து இன்னொரு பூஜை நம்ம ஆகாசன பூஜை பண்ணணும்னுவாங்க. சரி, ஆகாசன பூஜை பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுவோம், இன்னொரு 5 லட்சம் ஆகும், 10 லட்சம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தோன்னா இப்படி சொல்லும் போது நம்பிடுவாங்க. நம்ம ஏரியாவில் பார்த்தோன்னா ஆண்டிப்பனூர் ஒரு சைடில் பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு வீட்டில் போயிட்டு பேசி அதே மாதிரி இந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல இந்த பெங்களூர்லேருந்து யூடியூப்பில் தான் எடுத்துருக்குறாங்க நம்பரு. எடுத்துன்னு போய் அவங்கள வர வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி இந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்ட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, 25 லட்சம் கேட்குறாங்க. இது 25 லட்சம் எனக்கு துட்டு வந்து பணம் கொடுத்துரு, எனக்கு சேர் வேணாம், நீங்களே எடுத்துங்க. சரின்னு இவங்களும் நம்பி ஆளுக்கு 5 லட்சம் நிறைய பேர் போட்டு கடன் வாங்கி போட்டாங்க. போட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நல்லாவே ரியலாகவே ஏன் எதிர்க்க சொன்னாங்க. நம்ம நோண்டி கேட்டேன், ஏம்மா இது கண் எதிர்க்க எடுத்தாங்களா இல்லை மாயம் பண்ணி வச்சிட்டாங்களா, எதனா போகப்பட்டது? இல்லை சாமி, நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். உண்மை தெரிஞ்சவங்க தான். நானும் நோண்டி கேட்குறேன். சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு 25 லட்சம் கட்டிட்டுக்கிறாங்க. கட்டிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நல்ல ஒரு மண்பானையை
நல்ல கண் எதிர்க்கவே எடுத்திருக்கிறாங்க. ம். அப்போ எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? நம்பிட்டாங்க. கண் எதிர்க்க யார் எடுத்தாலும் நீ எடுத்தாலும் நம்பிடுவ. ம். ஏன்னா நாங்கள் மாந்திரிக பீரியடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சும்மா பாமர மக்கள் டேய் நம்ம கண் எதிர்க்க நோண்டி எடுத்துட்டாங்க. சரி இந்த ஆளு நோண்டி எடுத்துட்டாரு. நோண்டி எடுக்கும்போதே அந்த வீட்டில் அந்த ஒரு லேடிக்கு அவங்க குலதெய்வம் வந்திருக்கு. நோண்டும் போதே அந்த மேலே சாமி வந்திருக்கு. அப்போ சாமி வந்ததுமே அது என்ன பண்ணணும் மந்தத்தில் ஈஸியாக கட்டு போகிறதெல்லாம் கற்று வச்சிருப்பாங்க மந்திரவாதிங்க. டக்குன்னு கட்டு போட்டான். கட்டு போட்டது அந்த அம்மா ஆஃப் ஆயிடுச்சு. உடனே ஆஃப் ஆனது என்ன பண்ணிட்டாங்க? எடுத்து பானையை கொடுத்துட்டாங்க. ஆனால் இது நிச்சயமாக அவங்க அங்கேயே இங்கேயும் வச்சுட்டு வந்திருப்பாங்க. வச்சுட்டு அந்த பானையை இங்கே வந்து தோண்டி எடுத்துருவாங்க. அது மந்திரத்தில் நிறைய பேர் மாயாஜாலத்தில் அது உண்டு. இப்ப அந்த அப்போ பானை எடுத்தாங்கல்ல, அந்த பானைக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது அததான் தான். இவங்க கிட்ட தங்க கட்டியிருக்கு. இதை ம். நீங்கள் 48 நாள் சுத்தம் பத்தமோ வீட்டில் அதுக்கு சாணி அரிசி யாரும் தீட்டு தொடக்கு போகக்கூடாது. நிறைய பத்தியும் வச்சுக்கிறாரு. ஏன்னா எதனா ஒன்று இதாக தவறுதல் ஆயிடுச்சுன்னா அது இதை வேலை செய்யக்கூடாதுன்னு ஒன்று சொல்லணும்ல. ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு எடுத்து நல்ல கண் எதிர்க்க வச்சுக்கிறாரு. சரி வச்சு முடிச்சது என்ன பண்ணாங்க? இவங்க 48 நாள் உளுந்து உளுந்து பூஜை பண்ணுறாங்க. ஏன்னா கோடிக்கணக்கு சொத்துக்குது இல்லை உள்ள எல்லாம் காயினுக்குது விற்று நல்ல ஆசை. மனிதனோட ஆசை தான் இவ்வளோ துட்டு போகிறது. அப்போ 48 நாள் முடிச்சு அதை செடியில் கையை விட்டால் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். கோயா நாம தான். அப்போ உடனே அல்றாங்க. உளுந்து பிறண்டு அல்றாங்க. அன்னைக்கு படுத்தவங்க அந்த அம்மா அந்த சாமி இருந்துச்சு பாரு, அது போட்டான் பாரு. அன்னிலேருந்தே அந்த அம்மா படுத்தவங்க இளவியல் உடஞ்சி எல்லாம் படுத்துட்டாங்க. சரி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க? ஃபோனை போட்டால் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். அவ்வளோதான். நீ எங்கே போய் யூடியூப்லேயும் எவனை போய் தேடுவ? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டு போயிட்டான் அந்த சிம்மே. அவங்களும் பார்த்தாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாங்க. நம்ம எங்கன்னு போய் தேடட்டும். இந்த மாதிரி பல்லாயிரம் பேர் நிறைய இடத்துல ஏமாத்தினுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த மக்கள் வந்து இன்னொரு விஷயத்தில் ஒரு வீட்டான வந்து புதையல் இருக்குன்னு இவங்களுக்கே என்னன்னுவாங்க, கனவுல வந்து எனக்கு இங்கே காமிச்சிச்சு பேசிச்சு இதெல்லாம் இவங்களே சொல்லி இவங்களே அவனை உசி பேத்து விட்டுறாங்க. இது வந்து காரணம் என்னென்னா எடுன்னா சில பேருக்கு இப்போ எங்கன்னா அருகில் உள்ள கோயில் இருக்கும். அந்த கோயிலில் இருக்கிற ஆன்மா வந்து இவங்களுக்கு வசியம் இயற்கையாகவே ஒன்று இருக்கும். அங்கே இருக்கிற அந்த ஆபரணங்கள் அது ஆன்மா போட்டிருக்கும். அந்த சிலைகளும் அந்த தங்க கட்டிக்கும் வைரக்கல்லும் அந்த காலத்துலலாம் பதிச்சிருப்பாங்க அந்த சாமி. அது வந்து இவங்களுக்கே அந்த கனவுல காமிக்கும் போது இவங்க என்ன ஆகணும், அதை எடுத்துக்கன்ற மாதிரி இவங்களே உருவாக்கி கொடுறது. இவங்க என்ன பண்ணுறாங்க? இதை சாக்கு வச்சு இதன்றாங்க. நான் நோண்டி கேட்பேன் எல்லாரையும், ஏம்மா அது சொல்லிச்சு ஆன்மா இல்லை பூமி வெடிச்சான்னு கேட்பேன். சில பேர் புதையல் இருந்தால் பூமி வெடியும். இப்போ நான் என்னன்றேன், அப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு மந்திரவாதி என்ன பண்ணுவோம்னா, இது வந்து பலி கொடுக்கணும், என்ன பண்ணுவோம், ரத்த பலி கொடுக்கணும், மனசு பலி கொடுக்கணும்னுவாங்க. அப்படியெல்லாம் மிரட்டி தான் மக்களை வந்து ஏமாற்றி இதை வந்து ஏமாத்துற மாதிரியே ஏமாற்றி லட்சக்கணக்கு பறிமுதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஏமாறுறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலுடைய இது இல்லை இதுக்கு முன்ன இந்த ம். தெய்வங்களுடைய இடத்துல இவங்க வீடு கட்டியிருப்பாங்க. அந்த உடைய ஞானம் அதில் தெரியத்தை வச்சு இவங்க புதையலுக்கு இதுன்னு பாமர மக்கள் நம்பிடுறாங்க. இதனால நம்புறதுனால தான் நிறைய இந்த இதில் பார்த்தோன்னா முக்கால்வாசி சாமியாருங்க தான் புதையலை ஏமாத்துறது. கீதுன்னு ஏமாற்றி பணத்தை அடிச்சுன்னு போகிறது யாருன்னா சாமியாருங்க தான், வேறு யாரும் கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோன் கால் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நிச்சயமாக நான் என்ன போனுங்களேன், இதே ம். சென்னையில் கோயம்பேடு பக்கத்தில் அந்த வீட்டில் 2 பேர் வந்து புதையல் எடுத்துக்கிறாங்க. ம். வேணா உங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன், நீங்களே பேசுங்க. கண்டிப்பா. ஃபோன் கொடுங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட சமயத்தில் என்கிட்ட ரொம்ப நாள்லேருந்து இவங்க இந்த மாதிரி ஏன் பாதிக்கப்பட்டவங்க தான். இதே சென்னையில் தான் இருக்கிறாங்க இவங்க. ம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ரில்ப்ளைட் ஆன்மீகத்தில் வந்து நேரடியாக பேசுனது புதையலை பற்றி உங்களுடைய அனுபவம் உங்கள் வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்லுங்க ஐயா. இந்தம்மா காலம். இந்த மாதிரி நாங்க சார் கிட்ட பேசிட்டு இருந்தோம். சார் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு உண்மையாவே புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி மண்ணுக்குள்ள இருந்து சட்டிலாம் எடுத்தாங்க அப்படிங்கிற பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய அனுபவம் என்ன சார்? ஆமாம்மா, அது எப்படி அவங்க தெரிஞ்சதுன்னா, எங்க வீட்டுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து மாந்திரிகார் தான். அவர் பார்க்கும்போது இந்த மாதிரி புதையல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொன்னாரு. சரி அப்படி புதையல் இருக்குதுன்னா எடுக்க முடியுமானா நான் எடுத்து தரேன்னு சொன்னாரு. எடுக்கும் போது தான் அவரு அந்த மாதிரி ஒரு 3 சின்ன சின்ன இது சொம்பு மாதிரி பெருசு பெருசா வர மாதிரி காட்டினாரு. ஆனா என்னமா சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குது 3 சார். வர அது அந்த 3 வர மாதிரி மேல காட்டினாரு. 1 தான் எடுத்தாங்க மேல. 1 எடுத்துட்டு அதோட அதை நிறுத்திட்டு 1 வந்து அப்படியே துணி போட்டு கட்டி இது வந்து முதல்ல இது கடல்ல விட்டுட்டு அப்புறம் தான் அதை எடுக்கணும்னு சொல்லி கடல்ல எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. ஓகே சார்.
ஆமா. 2வது அதெல்லாம் எடுக்கலாம்னாக்கா, அவங்க எடுக்க சம்மதிக்கல. இல்ல இப்போதைக்கு எடுக்கக்கூடாதுன்ட்டாங்கன்னு அப்படி சொல்லிட்டாங்க. ம், ம். நீங்க இதுக்கு மொத்தம் ம். எவ்வளோ செலவு பண்ணியிருந்தீங்க சார்? அதாவது ரூ. 10,00,000 செலவாயிட்டு இருக்குமா, அப்படியே அடிக்கடிக்கு வாங்கிட்டாங்க. ம். ஓகே. ஆமாமா. உங்களுக்கு எந்த இடத்துலயுமே அது மாரி சந்தேகம் ஒரு வரலையா பொறுப்பு சார்? எதுக்கு சந்தேகம் வரலம்மா. ஏன்னா, அவங்க என்னோட குடும்ப பிரச்சனை நமக்கு தீரணுன்ற அந்த மோகத்திலேயே நமக்கு எதுவுமே தெரியல. ம். அவங்க செய்யறது, சொல்றதெல்லாம் அப்படி எடுத்து காட்டுறாங்க இல்லையா? அந்த பொருள் எடுத்து காட்டும்போது, அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் அத நம்பிறோம் நம்ம. ம், ம். அத நம்ம திறந்து காட்டுங்கன்னு சொல்ல முடியல. அது வந்து அப்படியே ஃபுல்லா அந்த இது அந்த குடமே பித்தள குடம் தான். பித்தள வேணா புதுசா இருந்தா எப்படி இருக்கும் அந்த குடம்? ம். கண்டிப்பா. அதனால அந்த மாரி இருந்தது. அதனால மேல அப்படியே மூடுன மாரி இருந்தது அந்த குடமே. ம். ஓப்பன்லே கிடையாது. ஓகே, ஓகே. அத அப்படியே ஒரு தட்டு போட்டு அத வெல்டிங் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? அது மாரி ம். இருந்தது சீலிங்கோட. ம். அதனால அதுல என்ன இருக்குன்னே தெரியல. அத என்ன செய்யுங்க, எடுத்து மேல வச்சு துணி போட்டு கட்டிட்டாங்க. ம். கட்டி தான் அத அன்னைக்கே அது ஒரு ராத்திரியோட ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். ராத்திரி போல நம்ம பீச் தான். நம்ம சென்னையில இருக்க பீச்ல தான் ஓகே சார். எடுத்துன்னு போய் விட்டோம். நான் தான் எடுத்துன்னு போய் விட்டேன். என் கூட வந்தாங்க. ஆ. போட்டதெல்லாம் நான் தான் எடுத்துன்னு போய் போட்டேன் ஆனா, அந்த இதுல. ம். ஆ. உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மள இவங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு சார்? அப்புறம் அப்புறம் அவங்க அதோட ஆளு ஃபோன் தொடர்புலயே இல்லாத போயிட்டாங்க. ம். நாங்க எடுத்துட்டு வரேங்க. கொஞ்ச நாள் இது டைம் கேட்குது. உடனே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க. அந்த பள்ளம் வீட்ல ஒரு 2 அடி பள்ளம் எடுத்தாங்க. ம், ம். 2 அடி பள்ளம் எடுத்து தான் அத எடுத்தாங்க. அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது இப்போதைக்கு எடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு உங்க ஆகுதுன்னு வீட்ல சொல்லி இருந்து அவங்க எடுத்தாங்க. ஆமா, ஆமா. ஆ. இப்போ சார், இப்போ உங்க வீட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னும்பொழுது, அது உங்களுக்கே தெரியாம அங்க வந்து புதைக்க வைக்கப்பட்டிருந்துச்சா? இல்ல அங்க எப்படி புதைச்சதுன்னா எனக்கு தெரியாதும்மா. புதைக்கலாம் வரல. வீட்டுக்குள்ளலாம் வர முடியாது. ம், ம், ம். அது மாந்திரீகத்தால அது மாரி வர வைக்க முடியும்னு சொல்றாரு சாமியே. ம், ம். ஓகே. அந்த மாரி இருக்குது. இன்னொரு இடத்துல இருந்து இங்க வர வைக்கிறதுக்கு முடியும்ன்றாரு. ஓகே. உங்க வீட்ல எந்த பகுதியில இருந்து எடுத்தாங்க சார் அது? வீட்டுக்குள்ளவே தான்மா. வீட்டுக்குள்ள இருந்து எடுத்தாங்க. ஓகே. ம், ம், ம். எங்க காம்பவுண்டுக்குள்ளயே தான் அது வீடு தான். ம், ம். அது எடுத்து மாரி ம், சொல்லி எடுத்தாங்க. அப்புறம் நாங்களும் அத எடுக்கும்போது நம்புறத தானே சொன்னாங்க. ம், காட்டுறாங்க. ம், காட்டும்போது ஒரு 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 குடத்த எடுத்து வெளியில காட்டும்போது நம்பிக்கை வருதுல்ல. ம், ம், 3 ஆனா 3மே தெரிஞ்சுது. மேல வரும்போது, ம். அது மண்ணுலருந்து அப்படியே மேல வரும்போது அந்த வாய் பகுதி வரைக்கும் வருது. ஓகே, ம். ஓகே. அப்போ நம்ப தான் செய்தாகணும். சரி ஓகே. கடல்ல எடுத்துன்னு இது பண்றாங்க. சரி அதுவும் நம்ப தான் செய்யணும். ம். அப்புறம் இது 2 எப்போ எடுப்பீங்கனாக்கா வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் 2வது வந்து இப்ப எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. கொஞ்ச நாள் ஆகட்டுங்க. ஒரு 10 நாள், 1 மாசம் ஆகட்டும்ன்னு சொல்லி அப்படியே என்ன இது பண்ணிட்டேன். ஓகே சார். இந்த மாந்திரீகர வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாரி புதையல்லாம் எடுக்கலான்னு சொல்லி ஒரு தப்பு பண்ணாரு இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும் ஆ. சார்? அவரு வந்து அதான் எனக்கு குடும்ப பிரச்சனை கொஞ்சம் இருந்ததும்மா. அந்த நேரத்துல ம். எங்க பொண்ணு இறந்துடுச்சு வேற. ஐயோ! ம். எங்க பொண்ணு இறந்தப்போ அவங்க அது மாரி ஒருத்தர் அவர் பேப்பர்ல போட்டிருந்தாரு. ஓகே. ஆ பூமிக்குள்ள இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் நாங்க எடுப்போம். ம். வீட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பார்ப்போம்ன்னு ஒரு மாந்திரிகரு அவர் வந்து ம். போட்டிருந்தாரு. சேலத்துக்காரர். ம். ஓகே சார். அ, அ. அப்போ வந்து நாங்க அவரோட பேப்பர்ல நம்பர பார்த்து தொடர்பு ஒண்ணு கேட்கும்போது தான் இந்த மாரி வந்து இருக்குதுங்க வீட்ல. அதனால தாங்க உங்களுக்கு பிரச்சனை குடுக்குது. உங்க பொண்ணு இறந்ததுக்கு காரணம்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம், ம். ஓகே சார். அத வச்சு தான்மா இது பண்ணோம். ம். பேப்பர்ல தான் போட்டாங்கம்மா. ஆ நீங்க வந்து உங்க வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமா ஒரு டைம்ல இருந்து, எதனா ஒரு நல்லது ம். நடக்கும்னு நெனைக்கிற நேரத்துல வந்து, உங்கள ம். இப்படி ஒருத்தவங்க வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னும்போது, அ, அ, ஆ அ. இப்போ நீங்க வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? நீங்க வந்து இ இப் ஆமா. இது ஆ. மாரி ஏமாறக்கூடாதும்மா. ஏன்னா, ம். பணத்த அபகரிச்சு இந்த மாரி ஜனங்கள ஏமாத்துறாங்க இருக்குது. அது இருக்குன்னு ஒரு ஆசை வார்த்தை புதையல்னா எல்லாருக்கும் ஆசை தானம்மா. ம். கண்டிப்பா. வசதியா வசதியா இருக்கலாம் எடுத்தான்னு. ம். அதனால அவங்களும் அந்த இதுதான் என்ன வந்து அவங்க பொண்ண வச்சு பிளாக் பண்ணாங்க. பொண்ணு இறந்ததுக்கு காரணம் நீங்க தாங்க. ஓகே. வீட்டுக்குள்ள இருந்தா அங்க வீட்ல இருக்க முடியாது. ம். அ அதனால அத எடுத்துடணும். எடுத்தா தாங்க உங்களுக்கு இங்க நல்லா இருக்க முடியும் எல்லாரும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே சார். அந்த மாரி ஆங்கிள்ல தான் என்ன இது பண்ணாங்க. ஓகே சார். ம். நெறைய பேர் வந்து இந்த மாதிரி அவங்க அப்புறம் வாழ்க்கையில ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க. இன்னொருத்தர் கூட ம். இதே மாரியே இன்னொருத்தர் ஒரு பேப்பர் விளம்பரம் பார்த்து வந்தாரு. ம். பண்ணாரு. அவரும் இன்னொருத்தரு அவரு வந்து வேற ஆளு. இவரு வந்து நான் சொன்ன ஆள் வந்து திண்டுக்கல்காரரு. ம். சேலத்துக்காரர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு,
அவரு இந்த மாதிரி பூமியில உள்ள இதெல்லாம் எடுக்க உடனே அவரே பொருள் பேப்பர்லயே போடுறாங்க, பப்ளிசிட்டி பண்றாங்க. ஓகே. சரி இவரு என்ன சொல்றாரு பார்க்கலான்ட்டு நான் அவரையும் கூப்பிட்டு கேட்கும்போது அவரும் ஆமாங்க இருக்குதுன்னு சொல்லி ம். அவர் வந்து ஒரு குடம் எடுக்கிறாரு. ம். ம். அந்த குடம் வந்து செம்பு குடம். இது வந்து இப்ப வந்து இது 2வது சொல்றது. ம். ஓகே செம்பு சார். குடம் வந்து எடுத்து அவரும் துணி போட்டு மறைச்சிடுறாரு. மறைச்சு அது உள்ள கல்லு வச்சிருக்காங்க. ம். ஓகே. அதாவது ஜெல்லிங்க, செங்கல் ஜெல்லி தான். ம். அவன் என்ன சொல்றான், நம்ம அப்பயே பார்த்துட்டா ஏதாவது கண்டுபிடிச்சிருவோன்னு அவன் என்ன ம். சொல்றாங்க, துணி போட்டு மூடி கட்டி அவங்க அத அப்படியே ஒரு 10 நாள் பொறுத்து, ஒரு வாரம் பொறுத்தாங்க இத திறக்கணும். உடனே திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ம். ஓகே. அவரும் அதே மாரி தான் எடுத்து எடுத்து காட்டி மூடி வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே. நானே ஒரு 10 நாள் இருந்து பார்த்தேன். நானே பிரிச்சுட்டேன். இவன் என்ன சொல்றான் பார்க்கலான்னு பார்த்தா, அப்புறம் பார்த்தா ஒரே செங்கல்ல தான். ஓகே. அப்ப அந்த 10 நாள் வந்து அவங்க எஸ்கேப் ஆறதுக்கான டைம். நீங்க பூஜை ஆமா, பண்ணிக்கிட்டே ஆமா, ஆமா. இருக்கிறதுக்குள்ள அவங்க உடனே எஸ்கேப் கண்டுபிடிக்க ஆயிருவாங்க. ம். கூடாதுன்ற. ஆமா, உடனே கண்டுபிடிக்க கூடாது நம்ம. ம். அந்த மாரி பண்றாங்க. அது நம்மள வந்து அந்த நேரத்துல மனச கட்டுப்படுத்திடுவாங்களாம் மாந்திரிகக்காரங்க. ஓகே. ஓகே. நம்ம அவங்க சொல்றது செய்யற மாரியே, அவங்க பக்கமா இருக்கிற மாரியே நம்மள மனச ம். மாத்திடுவாங்களாம். அந்த ஓகே. இதுக்கு அவங்களுக்கு நம்ம இதுவாயிடுவோம். ஒரு போதைக்கு அடிமை ஆகுற மாரி இவரு இந்த மாந்திரீகத்துல அடிமை ஆயிட்டேன் நானு. ம். அவங்க சொல்ற அந்த இதுல. ஓகே சார். ஸோ அந்த மாரி 2 இதுவா எடுத்தாங்கம்மா. அது உண்மைதான். ம். எங்க வீட்ல இந்த மாரி பண்ணது. அப்புறமேட்டு நானே பிரிச்ச பிறகு தான் அங்க செங்கல் செடியா கிடந்தது. அப்புறம் நான் இவராண்டயே கேட்டேன் ஒரு வாட்டி. ம். அப்புறமேட்டு தான் இவரு எனக்கு எனக்கு தெரிஞ்சாரு. ஓகே சார். இவரும் ஒரு பேப்பர்ல தான் மூலியமா தான் நான் பார்த்து இவர கண்டுபிடிச்சு அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்து, ம். இல்ல அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது. ம். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்கன்னு சொன்ன பிறகு அந்த குடத்த எடுத்துன்னு போயிட்டு நான் வெளியில ஒரு கோயிலுக்கு குடுத்துட்டேன். அது ஏதோ ஒரு கோயில் யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டாரு அவரு. ஓகே சார். வீட்ல வச்சுக்க கூடாதுன்ட்டாரு. நான் குடுத்துட்டேன். ம். இப்ப இந்த ஆனா அது வந்து வேற எங்கேயா புதைச்சு வச்சு இங்க வர வைக்கிறதுக்கு அந்த மாந்திரீகத்துல முடியுமாமா? அந்த மாதிரிலாம் பண்ண. ஓகே சார். இப்ப இந்த உங்க வீட்ல புதையல் இருக்கு, பூஜை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பூஜைகள்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஆமா, பண்ணதுக்கு ஆமா. அப்புறமா வந்து உங்க வீட்ல எதனா விஷயங்கள் வந்து கொஞ்சம் அமானுஷமா நடக்கிற மாதிரி எதுவும் பார்த்தீங்களா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவரு ம். வந்துதாம்மா எங்களுக்கு நிம்மதி, எல்லாம் சந்தோஷம் எல்லாமே ம். நல்லா ஆச்சும்மா. இவரு நல்ல நியாயமா இருப்பாரும்மா. எந்த காசு ஏமாத்துற இது கிடையாது. ம். எல்லாம் நேர்மையாவே இருப்பாரு. நல்லா செய்து குடுப்பாரு. எந்த இதுவா இருந்தாலும் நம்பி போலாம். ம். யாருமே அந்த எதுவுமே சொல்ல மாட்டாங்க கரெக்ட்டா. என்ன ம். எதுன்ட்டு என்ன. இவரு ஓகே சார். எல்லாம் ஓப்பனாவே ஓப்பனா தெரியிற மாரி செய்வாரு, சொல்லுவாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு வருமா. ம். ஓகே இவரு சார். அதான் சொல்றேன்னா, ஒரு 10 பேரு எங்க பொண்ணு இறந்ததுனால, ம். ஒரு 10 பேரு நானு பார்த்துருக்கேன். இந்த மாரி ஒரு மனுஷன மாரி நான் யாரையும் பார்த்ததில்ல. ம். கண்டிப்பா சார். ஆமா, இவரு நல்ல டைப்பு. இவரு ம். நல்ல இவரு ஒரு இப்ப அந்த காலத்துல இருந்தாங்க இல்லையா முனிவருங்கலாம். ம். அந்த மாரி ஒரு ஒரு அந்த ஊருக்கு கிடைச்ச ஒரு முனிவர்மா அந்த கிடையும். கண்டிப்பா சார். ஒரு கோயில் கட்டுறாரு அந்த சைடுல. ம். அதுவும் நல்லா அவர் மாரி அவரும் அங்க நல்லா பண்ணுவாருமா. நல்ல பேர் வரும். ம். கண்டிப்பா சார். ம். நல்ல நம்பிக்கையான ஒருமா. எந்த ஒரு இது ஏமாத்தல அந்த ஒளிமறைவுலாம் கிடையாது. அப்படியே ஓப்பனாவே எல்லாமே இது பண்ணுவாரு. ம். ஓகே இருக்குது சார். உள்ள உண்மையே என்னன்றது. எதுவா இருந்தாலுமே இதுதான் கிடையாது. யாருமே நல்லா உடம்பு நல்லாக்கி குடுப்பாரு. ம். அவருடைய இதுல இந்த அவரு சாமிங்களாண்டே தெய்வமாட்டியே நேர்மையா இருக்கிறதுனால பேசக்கூடியவரு. ம். சில பேர் தொழில் சம்பாதிக்கிற நோக்கத்துல மாந்திரிகம் கத்துக்கிறாங்க. ம். ம். இவர் அப்படி கிடையாது. நல்லது ஜனங்களுக்கு செய்யணும். ம். இதனுடைய இது உண்மை தெரியணும் ஜனங்களுக்கு. சாமி அந்த இது இவரை மாதிரியே நிறைய பேர் உருவாக்கின்னு வர்றாரு. அவர் குத்துன்னு இருக்காரு. ம். பயிற்சியெல்லாம் ஓகே சார். கொடுக்குறாரு நிறைய. ம். ம். நெறைய ஆமா பேர் நல்ல. வந்து நெறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு கஷ்டமான விஷயத்த அவங்க வந்து ரொம்ப ஏமாற்றப்பட்டதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து நம்ம ஆமா, மக்களுக்காக இந்த மாதிரி ஆமாமா. ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறத ஆ, முன் வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்க ஆமா. சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் இருங்க. இன்னும் கூட ம். எங்க ஒய்ஃப்லாம் கூட அடிக்கடி உடம்பு சரியில்லை. ம். 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 சொல்லுங்க சார். ம். அது வந்து நாங்க இருக்கிற இடமே ஒரு சுடுகாடு இருந்த இடமா அது. ம். ம். ஓகே சார். சுடுகாடு இருந்த இடம் இருந்தாலும் மற்ற இடத்துலலாம் எல்லாரும் வீடு இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்க இடம் அது ரொம்ப மோசமான இடம் வந்து நான் இருக்கிற இடம். ம். ம். அதுல ரொம்ப எங்க ஒய்ஃப் எல்லாம் காப்பாத்தி கொடுத்துருக்காரு கஷ்டத்துல. ஓகே பிரச்சனை சார். எல்லாம் ம். யாராலையும் தீர்க்க முடியாத இதெல்லாம் கூட அவர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்காக. அவரை நம்பிட்டோம்னா அவர் எல்லாம் உயிர் கொடுத்து செய்வார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ம். அவர் நம்பிட்டோம்னா கைவிடவே மாட்டார். அவரு ஓகே சார். அவர் கூட காசிக்கெல்லாம் போயிருக்கேன். ம். அவருடைய மாந்திரிக பயிற்சி நானும் கலந்து இருக்கேன். உண்மையா ஓ! நான் ஓகே. கத்துக்கணும்னு போல. ம். கத்துக்கணும்னு போல. அவர் நேர்மையா இருக்கிறதுக்காகவே நான் நேரடியா போய் பார்ப்பேன், கொள்வேன். இன்னமும் அவர் மேல விசுவாசமா தான் இருக்கிறேன் நான். ம். ஓகே சார். எப்பவுமே நன்றி இதுவா இருப்பேன். தெய்வத்தோட அவர் ஒரு தெய்வம். ம். ஓகே சார். ம், ம். ம்.
சரிங்கம்மா. வேற என்ன கேளுங்க, நான் சொல்றேன். அவரை பத்தி இதனால நான் சொல்லிடுவேன். ஒளி மறைக்கப்படாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நீங்க வந்து அவர பத்தியும் நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில ம், நடந்த நெறைய விஷயத்த ம், என்கிட்ட சொன்னீங்க. ம், உங்க ம், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். சரி ம். சரிங்கம்மா, நன்றி. ரொம்ப நன்றி. ம். ம். என்னை பொறுத்தவரை இதே சென்னையில் எவ்வளோ பேரை இதே ம். மாதிரி புதையில்ல சென்னை இங்கே சுற்றுவட்ட கிராமப்புறங்களில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் நான் கண்டுபிடிச்சி இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு ம். மனிதனுடைய வீக்னஸை வச்சு அவங்க அப்படியே நம்ப வச்சிருவாங்க. பார்த்தீங்கல்ல, இவங்க கண் எதிர்க்கவே ஒரு அண்டாவை எந்த இது இல்லாமல் அப்படியே ம். எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஒரு சிலை ஒன்று எடுத்தாங்க. ம். நான் தான் போயிட்டு அந்த அம்மாவுக்கும் பார்த்தோன்னா என் சாமி இருக்கும், அவங்களையும் கட்டு போட்டுட்டாங்க. ம். இந்த அம்மா படத்தை படிக்கிறது நான் குணப்படுத்திட்டு அந்த இதை என்ன பண்ணேன், அது மயானத்துல வச்சுட்டு இருப்பாங்க, இதை எடுத்துன்னு போய் தண்ணியில் போட்டுன்ட்டு அந்த சிலையும் அந்த அண்டாவும் எடுத்துன்னு போய் தண்ணியில் போட வச்சேன். என் கையால் பார்த்தாத ம். அதை பார்க்கும்போது என்ன தோன்றுதுன்னா, அந்த காலத்துலன்னா எப்படி இருக்கும், பழமை வாய்ந்த பொருள் இருக்கும், அதுக்கு நம்ம ம். பார்க்கலாம். கண்டிப்பா. இப்போ இருக்கிற பொருளை எடுத்துன்னு போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, பூமியில் வச்சு அதை பழமையாக்கிடுறாங்க. ம். பழமையாக்கி இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனை இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்று காரணம் சொல்லி ஆசை தூண்டி இந்த மாதிரி நிறைய பேர், இது 1 2 இல்லை, நான் இன்னும் கூட நிறைய கால் பண்ணேன்னா உங்களால போட முடியாது. எத்தனை பேரை உங்களுக்கு காட்டணும், நிரூபிக்கணும், எத்தனை பேரை நான் குணப்படுத்தினதோ இந்த மாதிரி புதையலை ஏமாத்தினவங்க எத்தனை பேர் ஆதாரம் எல்லாமே வச்சுருப்பேன். ஏன்னா நான் நன்மைன்றதுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, தேடி என்கிட்ட வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ நான் வரும்போது இதெல்லாம் இல்லைன்னு அவங்கள உணர வச்சு அது வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல தெய்வத்தன்மை எப்படின்னா மயானத்தில் தான் தெய்வங்கள் குதிக்கொள்வாங்க. அப்போது அதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தெய்வத்தை இருக்கிற இடத்த வச்சு புதையலுக்குதுன்னு இவங்களுடைய மனசை வீக் பண்ணி கிட்டத்தட்ட பல லட்சம் மோசடி பண்ணுறாங்க. ம். இந்த மாதிரி கண் எதிர்க்க இப்போ இது ஒரு வித்தை இருக்குது. ம். இந்த வித்தையை வந்து கண் முன்னாடியே எடுத்து காமிச்சிட்டு ம். நிரூபிச்சுட்டு ஒரு 10 நாள் போயிட்டு அப்புறம் 10 நாள் பொறுத்த ஏமாற்றம். இந்த மாதிரி தான் நிறைய புதையல்னு சொல்லி எல்லா மந்திரவாதியும் ஏமாத்துறது. இது ஒரு லிஸ்ட்டே எடுத்தங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பல்லாயிரம் கோடி மக்கள் ஏமாந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இது. ஏன்னா நான் ஓகே. எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர் காதல்கிறேன். இந்த புதையலை பற்றி பேசினாவே நான் எல்லாமே இப்படி தான் அதை திட்டுவேன் நான் நிறைய பேரை. ஏன்னா இதை கண்டாவே எனக்கு கோவம் வரும். காரணம் என்னென்னா இதெல்லாம் போய் நம்பி அவங்ககிட்ட பண்ண முடியாது. சரி, நான் என்னன்றேன், புதையல் கீதைன்றேன். ம். நீ புதையல் கீரை வந்து என்ன பண்ணோம், தெய்வங்கள் தானே எடுக்கிற, தெய்வங்களை வச்சு தானே ம். எடுக்கிற. ம். அப்படி தெய்வம் இருக்கும்போது உனக்கு ஏன் ஆபத்து வரப்போகுது? அதுக்காக என்ன பண்ணுறது, உனக்கு பலி கொடுக்கணும், இல்லை கட்டு போடணும், அதை பண்ணணும். தெய்வத்தை வச்சு எடுக்கும்போது தெய்வம் நல்லது தானே செய்யும். நல்லது செய்யறதுக்கு எந்த தெய்வம் எடுத்து கொடுக்கணும்ல. என்னெல்லாம் கேட்டாங்கன்னா நான் அதை தான் சொல்லுவேன். நான் நன்மை செய்யணும், நல்லது செய்யணும், வேணா வா, இல்லைன்னா போ, ஒரே வார்த்தை. கொடுப்பணுன்னு தான் அப்படி வரும். ஒன்றும் இல்லைங்க, ஏர் ஓட்டுறாங்க. இப்போ கூட பார்த்தோன்னா நிறைய இதில் ஒரு பாத்ரூம் குழி எடுக்கும்போது கூட புதையல் கிடச்சிச்சு. எந்த மந்திர தந்திரம் பண்ணி வந்துச்சு அது? என்னமே இல்லாமல் வந்துச்சு இல்லை. அப்படி ஒரு பிரார்த்தம் இருக்குன்னா நிச்சயம் அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு இருங்க. தயவுசெய்து சொல்கிறேன், போய் சாமியார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ம். பணத்தை கொட்டாதுங்க. அதுதான் ஓகே. என்னுடைய இது. புதையல பத்தி நாங்க கேட்டிருந்தோம். நீங்க வந்து எங்களுக்கு நேரடியா ஒரு ஆதாரமே நீங்க எங்களுக்கு காமிச்சீங்க. அது மக்கள் பார்க்குற நெறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ம்.